ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கோகனட் புட்டிங். கோகனட்ல வந்து நம்ம இந்த தண்ணியில் செய்கிறது இது உண்மையிலேயே வந்து டேஸ்ட் நல்லா வேற லெவலில் இருக்கும். இது வந்து வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள். அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஜெல்லி டைப்பில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா ஒரு வேற லெவலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். அகலமான பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் இளநீர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த பேனில் ஊற்றிடுங்க. நல்லா இதில் வந்து இளநீரில் வந்து டஸ்டெல்லாம் இருக்கும், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கணும். இந்த கடல் பாசி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சிட்டு இந்த இளநீரில் போட்டுருங்க. ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா சுண்டணும். நல்லா கொதி வந்த பிறகு சுண்டிட்டோன்னே ஒரு ஜெல்லி டைப்பில் வரும். அதை நான் காமிக்கிறேன். அந்த மெத்தடில் வரும்போது தான் ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து இளநீர் எவ்வளோ எவ்வளோ இந்த அளவுக்கு நான் ஊற்றிருந்தேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்டின பிறகு இறக்கிடலாம். நான் கடல் பாசி வந்து ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன். கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த கரண்டியில் கொஞ்சமாக இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒரு லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதில் இருந்தால் போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா கொஞ்சம் ஆற விடணும். அகலமான பவுலில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஊற்றிடுங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதை அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் வந்து பால் ஊற்றுறேன். பால் பொங்கிடுச்சு. இதே 10 கிராம் வந்து நான் கடல் பாசி அதே மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். இதை அப்படியே நல்லா பிழிஞ்சிட்டு கையிலே பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இந்த பாலில் போட்டுருங்க. இதில் வந்து 1/4 கப்பு நான் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கூட்டி கூட போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லாவே வந்து கட்டிடுச்சு. இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்பூனுக்கு பின்னாடி வச்சு நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் அழகாக எடுத்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டேன். அகலமான பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பால் ஊற்றிட்டு காய்ச்சின பால் ஊற்றிடுறோம். இது கூட நம்ம இந்த ஜெல்லி போட்டுடலாம். கடல் பாசி செஞ்சதெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 நிமிஷம் வைக்கிறேன். 30 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லாவே வந்து கட்டிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். கார்னர் பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்லேஸாக வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது நல்லாவே சாஃப்டாகவே வந்திருக்கு.